அம்மாள் அவர்கள் வெள்ளிமலைன்னு ஒரு மருத்துவர், அவர் அலோபதி மருத்துவர் தான். அவர்கிட்ட போய், வெள்ளிமலை நான் தண்ணீரை சுட வச்சு குடிக்கலாமான்னு கேட்கிறேன். ஆழ்வார், உனக்கு என்ன பைத்தியமா? தண்ணீர் எதுக்கு சுட வைக்கிற? தண்ணீருக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு. அதன் தண்ணீர். அந்த தண்ணீரை குடிக்கும் போது மனித உடலுக்குள் போய் அந்த நுண்ணுயிர்கள் மனித உடலுக்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்கும். இப்ப காய்ச்சல்னா அந்த தண்ணீரை குடிச்சாதான் அந்த காய்ச்சலை உருவாக்கிய நோயோட போய் இது சண்டை செஞ்சு குணப்படுத்து. ஆனா தண்ணீரை சூடு பண்ணி விட்டால் அந்த நுண்ணுயிர்கள் செத்து போனால் எது போய் அந்த நோயை குணப்படுத்தும்? இந்த கேள்வியை நம்ம அப்பாட்ட கேட்டது வெள்ளிமலைங்கிற மருத்துவர். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவன் தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிடும்னா, இவன் பியூரிஃபை அப்படிங்கிற பேர்ல நம்மள சுத்திகரிக்கிறேங்கிற பேர்ல பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருள்களை போட்டு இந்த போத்தல் நினைக்காத, இந்த தயாரிக்கிறது பெட்ரோலியம் மூலப்பொருள். பெட்ரோல்ல கடைசி கழிவு தான் தாரு, இந்த பிளாஸ்டிக். 162 மில்லி லிட்டர் பெட்ரோல் ஒரு போத்தலை தயாரிக்க. பயந்துராத, நல்ல கவனி. இதுல இந்த லட்சக்கணக்கான போத்தல்களை தயாரிக்க 1100 கிலோ இந்த இதுக்கு பெட்ரோல் எரிக்க வேண்டியதுக்கு இது 1100 கிலோ கார்பன் டை ஆக்சைடு கரியமலை வாயுவை நச்சு வெளியிடு. தாய்க்கு புற்றுநோய். இங்க பாரு அந்த அயோக்கிய பேல 1 லிட்டர் தண்ணீர் நம்ம கிட்ட 30 காசுக்கு உறிஞ்சி எடுக்கிறான். தாமிரபரணி எல்லா நதிகளிலும் 30 காசுக்கு எடுக்கிறான். ஆனால் எவ்வளவு விற்கிறான்? லிட்டர் தண்ணீர், அதே தண்ணீரை 20 ரூபாய்க்கு கொள்ளை லாபம் அடிக்கிறான். பாத்துக்க, 30 காசு 30 ரூபாய், எத்தனை மடங்கு லாபம்னு பாத்துக்க. அதுல விண்ணூர்தி நிலையத்துக்கு தாகம்னு நீ சொன்னீங்கன்னா 1 மடக்கு தாண்டா இருக்கும். வேணா குடிச்சு பாரு. 1 மடக்கு இவ்வளவு தாண்டா கொடுப்பான் அப்படின்னா 20. நான் அப்படித்தான் கேட்டேன். 1 மடக்கு 20. போங்கன்னு எந்த காலத்துக்கு? இப்ப 40 ரூபாய். தோரைட்டு கேட்டேன், எந்த காலத்துக்கு? இப்ப 40 ரூபாய். இங்க பாரு சாமி, பாரு சாமி, இதெல்லாம் என்னன்னா சாமி, நம்ம ஆத்தால பொண்ணுக்கு அக்கா தங்கச்சிக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளி பேருக்கு மட்டும். இந்த கேள்வியை நீ கேட்கலாம். எல்லா காலத்திலும் அவனுக்கு மட்டும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க காரணம் பாரு. பாரு இங்க பாரா, அழைச்சு பேசணும்னு வந்துருக்கான். அழைச்சு பேசணும்னு வந்துரு.